Hello viewers, Tamil Nadu admission and TNE 2025 நம்ம அடுத்த expected cutoff 2025 ஓட expected cutoff பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட expected cutoff. நம்ம ப்ரீவியஸா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட expected cutoff நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோ அது இல்லாமல் கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்க நிறைய காலேஜஸோட வீடியோஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். அதுவும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வீடியோ அப்லோட் பண்ண வீடியோலேயே நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தது. இந்த ரெண்டு காலேஜுமே கிருஷ்ணா ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க, யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வராதனால நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 என்ன, லாஸ்ட் இயர் எந்த அளவு கட் ஆஃப் போயிருக்கு, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2722 ஓகேங்களா, இதான் கவுன்சிலிங் கோடு. கிருஷ்ணா காலேஜ் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா கோவை புதூர் சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நியர்லி 10 கிலோமீட்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. கோயம்புத்தூர் கோர்ட்கோஸ்க்கும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.skct.edu.in தான் இந்த வெப்சைட்டு. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இங்கே டோட்டலாக வந்து 10 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 10 கோர்சஸில் உங்களுக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கோர்ஸ் தவிர மீதி எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NBA அக்ரெடிட்டட் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே இருக்குது. பட் ஆனால் வெஜிடேரியன் மட்டும்தான். மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 80,000 per annum வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூம் ரெண்ட் வந்து 50,000, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து 10,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் ஒரு 10 சொல்லிட்டு லாஸ்ட் இயரோட டீட்டெயில்ஸை. தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 50,000லேருந்து 80,000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓகேங்களா, சைபர் செக்யூரிட்டி ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இல்லை இது சைபர் செக்யூரிட்டி பார்ப்போம். இல்லை இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவில் 22ல் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, டோட்டலாக வந்து 60 சீட்ஸு. இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 182 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி வந்து 179.5, தென் பிசிஎம் வந்து 181.5, எம்பிசி 176 அண்ட் எஸ்சி 144, எஸ்சிஏ 156.5. தென் இந்த வருஷம் மேக்ஸிமமாக 188.5லேருந்து 174 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிருஷ்ணாவில் வந்து டோட்டலாக 66 1985 ஆரம்பித்த கோர்ஸு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 170.5 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி வந்து 165, தென் பிசிஎம் 167.5, தென் எம்பிசி 161, எஸ்சி 134.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம வந்து 175லேருந்து 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. இங்கே ஐடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 383 இன்டேக்கு. உங்களை கோர்ஸ் வந்து 99ல் ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 181 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 179, பிசிஎம் 177, எம்பிசி 177, எஸ்சி 149.5, எஸ்சிஏ 136 அண்ட் எஸ்டி 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. இந்த வருஷம் நம்ம 192லேருந்து 174 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 120 சீட்ஸு, டபுள் இன்டேக். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020ல் ஆரம்பிச்சிருக்கு, 2000ல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 178.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 176, தென் பிசிஎம் 168.5, தென் எம்பிசி 169, தென் எஸ்சி 129.5, தென் எஸ்டி 112 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 186லேருந்து 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இங்கே வந்து 180 சீட்ஸு, ட்ரிபிள் இன்டேக்கு. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1985லேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 183 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. பிசி வந்து 180.5, தென் பிசிஎம் 182.5, தென் எம்பிசி 175.5, தென் எஸ்சி 144.5, தென் எஸ்சிஏ 127.5, எஸ்டி 135. இந்த வருஷம் நம்ம 189லேருந்து 176 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 300 சீட்ஸு, 1998ல் ஆரம்பிச்சது. இங்கே ஓசி வந்து லாஸ்ட் இயர் வந்து 185 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 181.5, தென் பிசிஎம் 180, தென் எம்பிசி 177, தென் எஸ்சி 150, தென் எஸ்சிஏ 144, எஸ்டி 127. இந்த வருஷம் நம்ம 193லேருந்து 179 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம்.
தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா. இந்த கோர்ஸ் வந்து நியூ கோர்ஸ் 2022 ஆரம்பிச்சது. டோட்டலாக 60 சீட்ஸு. இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 179 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி வந்து 178.5, பிசிஎம் 176.5, தென் எம்பிசி 174.5, எஸ்சி 139.5, தென் எஸ்சிஏ 125 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 188லேருந்து 172 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 1985 ஆரம்பிச்சது. ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 166 வரைக்கும் போயிருக்கு. பிசி 159.5, தென் பிசிஎம் 148.5, தென் எம்பிசி 148, தென் எஸ்சி 127, எஸ்சிஏ 118 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 175லேருந்து 173லேருந்து 156 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஓகேங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 22 தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே டோட்டலாக 60 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா 181.5 வரைக்கும் போயிருச்சு. பிசி 179.5, தென் பிசிஎம் 176, தென் எம்பிசி 176.5, எஸ்சி 146, தென் எஸ்சிஏ 160.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 189லேருந்து 176 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இங்கே வந்து 186 ட்ரிபிள் இன்டேக்கு 2021 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே ஓசி வந்து 184 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி வந்து 180, தென் பிசிஎம் 178.5, தென் எம்பிசி 177, தென் எஸ்சி 151.5, தென் எஸ்சிஏ 133.5, தென் எஸ்டி 153.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம வந்து 188.5லேருந்து 177 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாவில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்க்குறவங்க டெஃபினட்டாக நீங்கள் வந்து 175 வரைக்கும் ஷுவராக நீங்கள் கிருஷ்ணாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதான் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸும் அவைலபிளாக இருக்குது. மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் எல்லாமே சரிங்களா. இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175 அபோவ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 170 வரைக்கும் உங்களுக்கு வந்து 175 வரைக்கும் சேம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 170 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தென் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165, 150 வரைக்கும் 150 ரேஞ்சஸ் வரைக்கும் உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து 165 வரைக்குமோ, சிவில் இன்ஜினியரிங் 155 வரைக்குமோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுருக்கவங்க டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கட்டாப் வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டோம் உங்களுக்கு வேறு தகவல் வேணுன்னா காலேஜை பற்றி தகவல் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.